திண்டுக்கல்லில் இளைஞர் ஒருவர் ஐடி பெண் ஊழியரிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி 9 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நியாயம் கேட்டால் குடும்பத்துடன் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கண்ணீர் சிந்தும் பெண்ணின் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? ரயில் பயணத்தில் ஏற்பட்ட சிநேகம் காதலாக மாறி கல்யாணம் வரை செல்லும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த இளம் பெண்ணுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது. காதலிக்கும் போது இனிக்க இனிக்க தேனாக பேசிய இளைஞர் திருமண பேச்சை எடுத்தால் விஷத்தை கக்குவதாக பாதிக்கப்பட்ட பெண் கண் கலங்கி உள்ளார். நடந்தது என்ன? சென்னையைச் சேர்ந்த 29 வயதான பெண் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். தாய் தந்தை இல்லாத நிலையில் ஆசிரமத்தில் தங்கி படித்துள்ளார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் பயணித்துள்ளார். அதே ரயிலில் திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்ற இளைஞரும் பயணம் செய்துள்ளார். அப்போது இவர்கள் இருவருக்கும் இடையே அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் நட்பாக பழகிய இருவரும் காதல் வயப்பட்டுள்ளனர். இருவரும் காதலித்து வந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு இடங்களுக்கு சென்று ஜோடியாக உலா வந்துள்ளனர். இளம் பெண் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததால் நவநீத கிருஷ்ணன் கேட்டபோதெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் காதல் நவநீத கிருஷ்ணனின் பெற்றோருக்கும் தெரிந்துள்ளது. ஆனால் நவநீத கிருஷ்ணனின் தங்கையின் திருமணத்திற்கு பின் பேசலாம் என கூறியுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் இளைஞரின் தங்கைக்கு திருமணம் முடிந்த பின்னர்தான் அவர் தனது சுயரூபத்தை காட்டியுள்ளார். காதலித்த போதே கணவன் மனைவி போன்று வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது திருமணம் செய்ய முடியாது என்று நவநீத கிருஷ்ணன் கூறியுள்ளார். இது குறித்து அவரின் பெற்றோரிடம் கேட்டபோது அவர்களும் கொலை மிரட்டல் விடுத்ததாக இளம்பெண் கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் குடும்பமே சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததால் பாதிக்கப்பட்ட பெண் வேறு வழியின்றி திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தன்னை போன்று பல பெண்களை நவநீத கிருஷ்ணன் ஏமாற்றியது அம்பலமானதால் இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையையும் நவநீத கிருஷ்ணன் சீரழித்து விடக்கூடாது என்பதற்காக புகார் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். பேச போறப்ப அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா வந்துட்டு ஆள் வச்சு கொலை பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்துட்டு யாருக்காவது பணம் கொடுத்து நாங்கள் உன்னை ஏதாவது பண்ணிடுவோம், அதனால வீட்டுக்கு வர வச்சுக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி நவநீத கிருஷ்ணன்ட்ட நான் பேசினப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நீனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, உன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மார்ஃபிங் பண்ணி நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன், அதே மாதிரி நீ திரும்பி இங்கே வர மாதிரி தெரிஞ்சதுன்னா எங்கள் அப்பா என்ன சொல்கிறது, நானே உன்னை கொலை பண்ணிவிடுவோன்னு அவரும் என்னை மிரட்டுறாரு. நாங்கள் எப்போதுமே எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அண்ட் எல்லாமே பர்சனல் எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி இமெயில் ஐடி அவரோட பேக்கப் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்காரு, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காரு. அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையுமே எஸ்பி சார்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்க AWPS ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. திருமண ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்த புகார் குறித்து திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இளைஞர் நவநீத கிருஷ்ணனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையை சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் மட்டுமின்றி வேறு எந்த பெண்களையும் ஏமாற்றி அவர் மோசடி செய்துள்ளாரா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.